ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை உணர்ந்ததன் மூலமாக நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். நாங்கள் உணர்ந்த இந்த அன்பை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு இந்த தியானத்தினுள் நாங்கள் இன்னும் ஆழமாக செல்வதற்கும் தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கை பூமியின் மீது வைத்து கவனம் நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் பயத்தையும் குற்ற உணர்வையும் மமக்காரத்தையும்
தேவையற்ற கடந்த காலத்தின் எண்ணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் தங்களின் தூய்மையான விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கும் தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய இடா நாடியிலேயே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं
त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्थूलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள். தாயே,
தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும், அதிகப்படியான சிந்தனைகளையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான பொறுப்பற்ற நிலைகளும், இனிமையற்ற பேச்சுகளையும், நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் ஏதும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது என்கின்ற அந்த உண்மை நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை, தங்கள் அருளால் நாங்கள் உணர்ந்திருக்கின்ற ஆத்ம விழிப்புணர்வு நிலை, எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் எப்பொழுதும் சம நிலையில் நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை தங்களின் அன்புக்கு தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் எல்லா விதமான தீமைகளையும் எதிர்மறைகளையும் அழித்துவிட்டு நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக பெறுவதற்கு
தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் தேவதைகள் அனைத்தும் விழிப்புணர்வு அடைந்து எங்களின் மூலாதார சக்கரத்தில் எங்களின் ஆத்மாவில் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கு அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ விகட கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியின் சுரூபமாவீர். தாயே, தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள். தங்கள் அன்பை முழுமையாக எங்களுள் செலுத்தும் பொழுது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் தேவதைகள் விழிப்புணர்வு அடைந்து அதன் மூலம் எங்களின் ஆத்மா எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் இருக்கும் தூய்மையற்ற அறிவையும் தூய்மையற்ற புரிதலையும் தூய்மையற்ற கவனத்தையும் கோபத்தையும் அதிகப்படியான சிந்தனையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஸ்ரீ லம்போதரா கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்தில் கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் சொரூபமாக எங்களை நாபி சக்கரத்தில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் திருப்தியற்ற மனநிலையும் பேராசையும் பொறுமையற்ற நிலையையும் அமைதியற்ற நிலையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் தங்கள் அருளால் நாங்கள் உணர்ந்திருக்கின்ற தர்மம் உண்மை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் நாபி சக்கரத்தை தங்களின் கவனத்தில் கொண்டு அதில் இருக்கும் அனைத்து தேவதைகளையும்
விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்மாவை நாபி சக்கரத்தில் நிலைநிறுத்தி எங்களுள் ஸ்ரீ கஜானன கணேச தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகர சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் குழப்பங்களையும் எங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு செல்களிலிருந்தும் அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்ந்திருக்கின்ற இந்த சுயம் குரு தத்துவம் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்மாவின் மீது கவனம் கொண்டு நாங்கள் சுயம் குருவாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் பவசாகரத்தில் ஸ்ரீ மகோதரா கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய அநாகதா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதாவின் சுரூபமாக எங்களின் ஹிருதய சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் பயம் மற்றும் அசுர சக்திகளை எங்களின் ஒவ்வொரு செல்களிலிருந்தும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களின் ஹிருதய சக்கரத்தினுள் இருக்கும் அனைத்து தேவதைகளும் விழிப்புணர்வு அடைந்து அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை எங்களின் கவனத்தில் நிலை நிறுத்துவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுள் ஸ்ரீ ஏகதந்த கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீம் துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் விசுத்தி சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான வெறுப்புகளையும் பொறாமைகளையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தை
எங்களின் விசுத்தி சக்கரத்தினுள் வைத்திருங்கள். அதன் மூலம் அனைத்து தேவதைகளும் விழிப்புணர்வு அடையட்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்மாவை எங்களின் விசுத்தி சக்கரத்தினுள் நிலைநிறுத்தி ஸ்ரீ வக்ரதுண்ட கணேசா தத்துவத்தை எங்களுள் விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆஞ்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களில் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிரந்தரமாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தை எங்களின் இருதயத்தினுள்ளும் எங்களின் ஆஞ்ஞா சக்கரத்தினிலும் வைத்து அனைத்து தெய்வதைகளும் விழிப்புணர்வு அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆஞ்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ விக்னராஜ கணேச தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்து அதை முழுமையாக நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பின் ஆஞ்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் முன் பிறவியின் கர்மாக்கள் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக சரண் அடைவதற்கும் அருள் புரியுங்கள் தாயே. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் அனைத்து விதமான தேவையற்ற வெறுப்புகளை அகற்றிவிட்டு அனைவரையும் மன்னிக்கின்ற குணத்தை எங்களுள் நிலை நிறுத்துவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் பெண் ஆஞ்ஞா சக்கரத்தை தங்களின் கவனத்தில் கொண்டு அனைத்து தேவதைகளையும் விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. தயவு செய்து எங்களின் பின் ஆஞ்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேச தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரம். தாயே, ஸ்ரீ சகசிரார சுவாமினியான ஸ்ரீ ஆதி சக்தியான தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகின்றோம் அம்மா. தங்களின் அன்பு கருணை அதன் மூலமாக எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து எங்களை சஹஜ யோகிகளாக நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் அம்மா. தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் இறைவனின் இணைப்பிலேயே தொடர்ந்து இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிறைந்திருக்கும் பொழுது நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடனும் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது எங்களுள் எவ்வித சலனங்களும் இல்லாமல் இறைவனின் இணைப்பிலேயே தொடர்ந்து தங்களின் அன்பில் இருப்போம் அம்மா. அந்த தகுதியை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். மந்திரம்
Sri Sachidananda Sakshat. Om Tvameva Sakshat Sri Sachidananda Sakshat Sri Adi Shakti Mataji Sri Nirmala Divai Namo Namaha. நாம் இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1992 ஆதி குண்டலினி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம். Today, I think, as we know so much about Kundalini, how it passes through different centers, how it rises, all those things as we know, we should find out how we can nourish our Kundalini. That's very important to know. First of all, there's a big difference between you people and other people who got their realization. First big difference is this, that this power you have achieved Sahaj easily. Others had to go to Himalayas, stand in the cold there for days together. So many died, live in the caves, eating fruits, sometimes nothing. Even Buddha's time, they had to use only one piece of cloth to cover their body. And they had to ask for alms in the villages and somehow cook some food and eat it, whether it was cold or hot, no comforts. On the contrary, he taught them that we should give up all our comforts because you can live without comforts. But none of them got realization, and none of them could do the work of awakening of Kundalini. So the difference is too much. The way you got your realization, the way your Kundalini in a very sahaj manner was awakened, and the way you are manifesting those powers that you have got.
For example, you can give realization to others, you can cure others, you can feel the vibrations of others. There are some Sahajogis who can control rain, sun, moon, everything. Such yogis, some of them, have tremendous powers of prayers. Just by praying, they have saved the lives of many people. And these powers were available to some of them, even to the rishis and great munis on those days. But their powers were not based on love and compassion. This is your special field because you have to work for the benevolence of the people. Their field was to protect themselves or to destroy. So they developed powers of curses, like sharp. They could curse people. You haven't got that power. You cannot curse anyone. Very nicely, that power I've cancelled. Nor do I curse. I can, but I never curse it. Because our basis is love and compassion and tenderliness. They were very hot-tempered people, most of them, extremely hot-tempered. And sometimes they used also terrible, harsh languages whenever they spoke about the people who were not realized or who were troubling them. This was very funny, the way they were angry with the society, the way they described them. Some of them did not look at the society, did not denounce the society, did not say bad things about the society, but they were only satisfied with themselves. Or they wrote about the blessings that they are having. But you have a new dimension. You have to use your powers for the benevolence of the people. So, also, your Kundalini was awakened so Sahaj. It is because of the love and compassion of your mother. So this time you should say your Kundalini can only be nourished if you develop within yourself the sense of pure love and pure compassion. First, I've used the word pure. That's my name also. That means you have to be innocent to begin with. If you are not innocent, then you have certain problems, maybe with your lust. Maybe your love might be directed towards some person only. Kundalini is not like that. She rises, she goes to all the chakras. She doesn't get involved into any. She tries to cure every chakra, nourish that chakra, and she is only worried about her ascent. In the same way, a Sahajogi should not get involved into any relationship as such. It's possible. You don't have to become like Buddha's disciples. For example, as I have always told you, the sap in the tree rises and goes to various parts of the tree and then evaporates or comes back. So this passage should be kept open.
And once this passage is kept open, the Kundalini can rise very easily without any trouble. But this passage can be closed in case you get too much involved into one thing. Because there are some people who get involved, say, in their parents to begin with. All right, in the beginning, I know those who come in the beginning to Sahaj Yoga will start saying, Mother, my father's sisters, husbands, these things that is sick. So will you please cure that person? Very common. They'll write long, long letters describing the relationship, and I really lose the connection. Who is this one? Without writing the names, they will give all the connections that they have. These are all artificial connections. Tomorrow, some calamity comes on you. These relationships are of no use. On the contrary, you'll find they'll take advantage of it. You cannot depend on these relations of yours in what family you were born, in what religion you were born, in what country you are born, because now you are a universal being. So you are no more related through these artificial relationships, but you are related through your spiritual relationships. Unless and until we establish that within ourselves. That doesn't mean you give up your husband, give up your wife, give up your children, nothing of the kind. But that means that if you have to give up our conditionings, we have to give up all these things. There are all kinds of conditionings we have. If there are some good conditionings, still we should give. In the sense, they should not be conditionings, but we should be master of them. For example, Indians have one good conditioning in a way in their own country that they must have their bath early in the morning. I used to do the same. Then England is horrible for that. It takes its respite. If you do that in England, it's a cursed country. You just can't do that. You have to take your bath in the night, otherwise give up bathing. And one has to change. But if you have that conditioning, then you will feel very sad. Oh, I missed my bath. I'm feeling, I can't sleep now. I can't feel all right. I am not normal. It's a good conditioning, but still it is enslaving you. So whether it is good or bad, if it is a conditioning, we should try to see it clearly. It's a conditioning. That doesn't mean that you should go in the opposite direction. That all right, I'll never have my bath. That's not the way. It is that, all right, if it doesn't suit in the morning, I'll have it in the evening. Also, it doesn't matter, once in a while I miss it. The bath cannot control me. I'll control the bath. Nothing should control you. Then the Kundalini moves first, because you must have complete liberty. If you do not have complete liberty, then the Kundalini won't move. We have conditionings of our families, of our religion, of our country. These conditionings, as far as possible, is to be seen clearly that we have got it through our family. If you are born a Christian, you will always be more attached to Christ. Christ you have not seen, you don't know whether he existed or not, whether this Bible is true or not, but you will be more attached to Bible. Now, if you are a Hindu, you will be more attached to Gita or to Vedas or something. This creates imbalance, because we must have the same attitude towards all the religions, towards all the scriptures,
That's the sign of a saint. So this conditioning has to go. In what country you are born is another conditioning which has to be fought out. Very important it is. I don't want to discuss the conditionings of different countries, but you know very well. After realization, when you rise higher than your society which is surrounding you, you start understanding and you start describing. I've come to know about the stupidity of all these countries through the people who belong to that country. For example, a Frenchman will say, Mother, this is typical French mind. He's a French, otherwise born. Or a Hindu will say, Mother, this is typically a Hindu man. He will do like this. So then you understand that you are not typifying that country. You are a universal being and you are living like a universal being. Once you become the universal being, then also you realize that the skin deep complexion makes no difference in the world. So then you don't start hating somebody who is darker than you or who is fairer than you. Both ways it works. It's not only the people who are fair hate the darker ones, but darkers also hate equally. And mutually they believe that they are all absolutely wrong. If you ask a fanatic about another religion, he'll say that's the worst religion, his is the best. And you ask another fanatic, he will say his is the best, the rest of it is the worst. That means all of them are the worst, in a general opinion. Everybody seems to be the worst. All the fanatics are the worst. If you take a general consensus, you see. Nobody will say that, all right, my religion is all right, and at least one another is all right. Nobody. If you ask an Englishman, he'll say, Mother, this is typically English. You can't help it. They get so angry. I've seen the English getting angry with the other English for misbehaving or doing something towards me. But I don't, because they're blind. So here, the compassion should come within you as a universal being that by God's grace you have risen higher in the real sense of the word. It is not just you are certified, you are realized souls. No, you are realized souls, no doubt. You are Sakshat. So then as it is now, you are absolutely certified by God that you are realized souls. Naturally, you must change everything. No use typifying yourself, identifying yourself with something that is now you have given up. For example, from the egg now you have become the birds. Now birds don't identify themselves with the eggs and settle down in one place. They fly. Now they have become birds. There are no more eggs. In the same way, we should accept our position. We should accept ourselves as realized souls with self-esteem and understanding as to what is our purpose of life now. It is changed completely entirely. Once you understand the purpose of your life innately, not outside because I'm saying or it's a mental process, but inside you feel responsible. You have got realization to spread it all over the world and to emancipate the whole world. Once you realize this point, then automatically you take up responsibilities and the Kundalini will rise. I know of many people who said, Mother, we cannot speak, we have a stage fright or you just stand up. That's all. And they started giving lectures, I had to stop them. There are many who said that we cannot write any poems, Mother, we are no good, we cannot sing. I know of a girl who used to sing so horribly bad
that people had to tell her that too, because she would always go out of tune and very loudly she would sing. Then they had to tell her, now you better keep at the back and don't sing now anymore. Now she's the one who is sort of leading the group. So all these beautiful things start manifesting, which you should accept that they have come to you. And give up all that you call as fear. All kinds of fear we have. These are all left-sided things, as you have seen yesterday, left-sided man, what he should do. But what a left-sided man has to know, that he is now an enlightened soul. And no one can touch him, leave alone destroy. No saint will be destroyed. Those who will try to destroy you will, in a very interesting manner, will be finished. Not destroyed, but very interesting manner, very jocular manner. You laugh at that and you will enjoy the way things are working out. Like there's a saying in Sanskrit, Vinashakale Viparita Buddhi. Means their destruction will start by their own stupid methods. They'll become stupid. And at every stage you will say they are becoming stupid. And by that stupidity, they are destroying themselves. You don't have to worry about that part. So that's why you don't need any destructive powers. It will all be done by this all-pervading divine power. So that part you have to give up. You just forgive that person. As soon as you forgive, the responsibility from you shifts. And then Kundalini rises. You don't have to carry any malice, anything against him, but just laugh. Because they are blind. Because they are stupid. They are foolish. What do we do if you see an idiot? We may not laugh in his presence, but we do, isn't it? At his back. Because he's an idiot. So they become idiotic. And you see them becoming idiotic, and then you just start. You see, that's the humor of Sahaj Yoga. You have to have some humor also, isn't it? And then you start seeing these jokers, you see, behaving in that manner. And the whole circus they do is nothing but jocular. So there's nothing to have any fear from any human being. Same about organizations or anything. Naturally, you have to know one thing, that as you are realized souls, you have seen the truth, you are in the light. So they are going to oppose you. They are going to oppose you. They did this, isn't it, to others? Everybody suffered so much. But now no more sufferings to you. Only thing, you can enjoy the humor. Just understand this one, that nothing will destroy you, no one can touch you. But they are there just to supply some humor for you. If you take such a light attitude towards them, all this fear and left side will go away. What are these badhas and what are these bhoots and what are these tantrikas? Nothing. You are so powerful. Just with one glance, you can see them dancing on their heads, the other way around. As long as you'll have fear, Kundalini won't rise, because she doesn't rise for people who are cowards. Coward is, she's not going to support. If you are a coward, she said, all right. You are walking on the street. Normally, people are afraid if there's darkness, afraid that somebody might attack. But a Sahaj Yogi does not. If he's a real Sahaj Yogi, because he knows there are ganas and there are angels surrounding. No one can touch him. And the one who will try,
These ganas will make such a fool out of that person that you'll have a nice chance to laugh at. Now you watch and see. So this left side or this fear should go. Once this fear will go, all your slyness, all your intrigues, all your jealousies will just disappear. That's how the Kundalini will rise very well. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று எங்களின் ஆத்மாவை உணர்ந்ததன் மூலமாக தங்களின் அன்பை முழுமையாக பெற்றிருக்கிறோம் அம்மா. தங்களின் அன்பு மற்றும் கருணையின் மூலமாக எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பயங்களும் அகற்றப்பட்டு பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம். தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் கவனத்திலும் தாங்களே இருந்து எங்களை செயல்படுத்த வேண்டும். தாங்களே செயல்படுத்துகிறீர்கள் என்கின்ற எங்களின் தூய்மையான விருப்பமும் எண்ணமும் எப்பொழுதும் எங்களின் கவனத்தில் மட்டும் இருந்து எங்களின் செயல்கள் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.